மொறுன்னு மெதுவடை செய்கிறதுக்கு நான் 1 கப்பு உளுந்து, 4 ஸ்பூன் பச்சரிசி, அதோட கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஊற வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சு, அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகா காரத்துக்கு, கொஞ்சம் மிளகு, அதோட கொஞ்சம் கருவேப்பில்லையும் சேர்த்துக்கோங்க. கடாயில் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெயில் வடையை போட்டு எடுக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஒரு கவரை போட்டு அதோட ஒரு ரப்பர் பேண்டை போட்டிங்கன்னா நீங்கள் அது மேலே மாவை வச்சுட்டு டைரெக்டாக எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். உங்கள் கைக்கு சூடுபடாது. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாவு உள்ளே வச்சுட்டேன். இப்போ நான் டைரெக்டாக அதில் போட போகிறேன். ஸோ நம்ம கையில் எண்ணெய் நம்ம மேலே விழாது, சேஃபாக இருக்கும். நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக அதை எடுத்து ஒரு டிஷ்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு வடையாக போட்டு எடுத்துக்கோங்க. நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு அதை இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஹாப்பியாக சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.